ரூபாய் பந்தயம். 2000 ரூபாய் பந்தயம். 1000 ரூபாய் பந்தயம் குதிப்பான். 2000 ரூபாய் பந்தயம் அவன் குதிக்க மாட்டான். ஏய், உன்னை நம்பி பந்தயம் கட்டிட்டேன்டா. உனக்காக கூட்டத்துல விலைக்கு வச்சிட்டேன்டா. கரெக்டா குதிடா. குதிக்காதடா. நிம்மதியா சாகவாது விடுங்கடா. ஓகே, ஃபீஸ் கொடுங்க. ஆமா, உங்களுக்கு பிசி வேற தரணும்ல. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. யார் பத்த பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்க. ஹலோ, ஏயா கத்துற? நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஒரு இளைஞன் ஒரு இளைஞ கைய பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான். ஹலோ, என்ன இது வாலிப பயஸ். போன மாசம் தானே நான் அடிச்சேன். இவனை விட அவன் இன்னும் கேவலமா இருக்கான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? துண்டு. என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்னை மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. அடிச்சாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அடிப்பாங்க. அது மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. இப்ப அடிச்சதுக்கு காரணமே சொல்லாம அனுப்புறாங்களே. நான் எப்படா ஊர்ல போய் பொழப்பு தலப்ப நடத்துறது? என் நேரமும் மனசு உறுத்துவே. எதுக்குடா நான் சரிப்பட்டு வர மாட்டேன்? சொல்லுங்கடா. உறவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். உனக்கு 10 பைசா செலவு இல்லாம கல்யாண செலவை எல்லாம் பொண்ணு வீட்டுல தள்ளிட்டேன். நன்றி மறந்துடாத. உனக்கு வர்ற மொய் பணத்தை எல்லாம் எங்கிட்ட கொடுத்துரு. மொய் பணமா? எனக்கு ஒரு சொந்தக்காரன் கூட கிடையாது. சொந்தக்காரனே கிடையாதா? தாய் மாமன் வந்திருக்கார், ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஐயா, ஆசீர்வாதம் வருங்க சாமி. என்ன கிட்னாவா? யார் அழகு? பாபு, ஸ்னேக் பாபு. இட்ஸ் மீ. இப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிடுறது ஒரு பொழப்பாடா. எனக்கு பிடிக்கலடா. ஏண்டா பேசாம உழைச்சி சாப்பிட்டா? சும்மா இருங்கண்ணே, உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும். அதான் ஆகாதே. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா? சூனாப்பானா மாதிரி ஒரே தமிழ உறிஞ்சி இழுக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தர் பிறந்து வரணும். இடியாப்பமும் பாயா வந்திருந்தீங்களே. ஆமா, நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. அது அவன் பிச்சை எடுத்த காசுதான். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். போது டியூட்டிக்கு போங்கயா. அம்மா, ஒரு நாள் பணத்துக்கு